என்னோட பேர் சுப்ரசித்தா. எனக்கு வந்து 21 வயசு ஆகுது. நான் வந்து 2 வருஷத்துக்கு மேலே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்திருக்கேன். இந்த ஃபிட்னஸ்ஸு, இந்த ஹெல்த்து, இந்த டயட்டு, இந்த மசில் பில்டிங், இந்த மைண்ட் செட்டு, கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்தில் நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏன் வந்து இந்தியன் ஜெனட்டிக்ஸ் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா மசில் பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற கண்ட்ரியை விட இந்தியா எடுத்துட்டோம்னா இந்தியாவில் வந்து பஞ்சம் வந்துருக்குது. ஸோ அதனால நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. நம்மளோட மசிலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை குறைச்சிட்டு ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதிகம் பண்ணிருச்சு. பஞ்சம் வர்றப்ப நம்மளோட சர்வைவலுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கேலரி இன்டேக் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட சர்வைவல் வந்து பண்ண முடியும், ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சம் கேலரி சாப்பிட்டே நம்ம உயிர் வாழ்ந்தோன்னா தான். ஒரு 100 kg பாடி பில்டர் எடுத்துக்கும், ஒரு 50 kg ஸ்கின்னி ஃபேட் இண்டியன் எடுத்துப்போம். ஸோ இதில் யாருக்கு வந்து அதிக கேலரி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, 100 கிலோ இருக்கிற இந்த பாடி பில்டருக்கு தான் அதிக கேலரி தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்தா இப்போது ஒரு பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்போ வந்து இந்தியாவில் அந்த சுச்சுவேஷன் இருந்தங்காட்டி தான் இந்த ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா அந்த 100 கிலோ இருக்கிறவனுக்கு வந்து ஒரு 4000 கேலரி தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு உயிர் வாழ்றதுக்கு, மசிலை மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுறதுக்கு. ஸ்கின்னி ஃபேட் எடுத்துக்கிட்டோன்னா அவனுக்கு வந்து ஒரு 1000 கேலரி இருந்தாலே போதும், அவனால் சர்வை பண்ண முடியும். சாப்பிடாம ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட்டு அவனால் சர்வைவல் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்மளோட ஜீன் வந்து அப்படி மேனிப்புலேட் ஆகி நம்மளோட ஸ்கின்னி ஃபேட் மசிலை வந்து ஸ்டோர் பண்ண முடியாத மாதிரி ஓவர் அந்த ஸ்கின்னியாக இருந்துட்டு ஃபேட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து சிம்பிளான ரீசன் இது மட்டும்தான். இன்னொரு விஷயம் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா சீசன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும், அப்பப்போ சாப்பாடு இல்லாமல் போச்சுன்னா அதையும் வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஜீன் வந்து இப்படி பில்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு பஞ்சம் வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஜீன் வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளோட உயிரை வந்து தக்காத்துக்கு. ஸோ இதுவே இப்போ நீங்கள் மசில் பில்ட் பண்ணணும், ஓரளவுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் பண்ணால் உங்களால் அந்த மசில் பில்டிங் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ மசில் பில்டிங்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த நிறையா ஸ்ப்ளிட் இருக்கும், ப்ரோ ஸ்ப்ளிட்டு, புஷ் புல் லெக்கு, ஃபுல் பாடி, அப்புறம் அப்பல் ஓவர், அப்புறம் டயட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஸோ அதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ருட்டீனும் டயட் பிளானும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 99% இந்தியன் ஜெனட்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இந்தியன் ஜெனட்டிக்ஸ் வச்சுட்டு மசில் பில்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்த்தா, நீங்கள் ஒரு மசிலை வந்து வாரத்துக்கு 3 டைம் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மசில் பில்டிங் வந்து பண்ண முடியும். அடுத்தவன் வந்து ஒரு வெளிநாட்டில் நல்ல ஜீன் இருக்கவனோட ஈக்குவலாக நம்மளோட ப்ரோக்ரஸ் இருக்கணும்னு நினச்சா நம்ம வந்து வாரத்துக்கு 3 நாள் நம்ம ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து அந்த 3 மசிலை ட்ரெயின் பண்ணுறது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னால தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒர்க் அவுட் பண்ணும்போதே ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னென்னு இருக்குன்னா, ஒரு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா மசிலையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெக்கை டார்கெட் பண்ணும், ஆப்ஸை டார்கெட் பண்ணும், ஷோல்டரு செஸ்ட்டை டார்கெட் பண்ணும், பேக்கை டார்கெட் பண்ணும். எல்லாமே ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி தான் நான் ஒரு 1 இயருக்கு ஸ்டார்டிங்கில் போட்டு வந்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு ஜெனட்டிக்ஸ் நல்லா இருக்குது, நீ சீக்கிரமாக உன்னோட மசில் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அது கிடையாது. எனக்கும் இந்தியன் ஜெனட்டிக்ஸ் தான் இருந்துச்சு. என்னோட ஸ்கின்னி ஃபேட் தான் எனக்கும் இருந்துச்சு. நான் ஒல்லியாக இருப்பேன், லைட்டாக தப்பம் மட்டும் இருக்கும். அப்படி இருந்து நான் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் அச்சீவ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ண கிடையாது. நான் வந்து அந்த நமக்கு இந்தியன் ஜெனட்டிக்ஸ் இருக்குது அதனால நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறேன்ட்டு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல. நான் வந்து ஏதோ ஒரு ரூட்டீன் தேடிட்டு இருந்தேன், ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் கிடச்சிது, அதை பண்ணங்காட்டி எனக்கு ரிசல்ட் வந்து நல்லா வந்துச்சு. என்ன விஷயம் பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஜெனட்டிக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட மசில் பில்டிங் நல்லாயிருக்கும். இந்தியன் ஜெனட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது ஜெனட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஸ்பிரிட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இந்தியன் ஜீன்ஸ் இருக்குது, ஸ்கின்னி ஃபேட் ஜீன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்கின்னி ஜீன் இருக்குன்னா நீங்கள் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வாரத்துக்கு 3 டைம் அந்த மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். உங்கள் மசிலை வந்து எஃபிஷியண்ட்டாக க்ரோ பண்ண முடியும். இது வந்து ஒரு விஷயம், அந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் சூஸ் பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டயட் பார்ட்டில் நம்ம இந்தியன் ஜெனட்டிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணாது அவ்வளோக்கா. ஸோ நம்ம அதை வந்து பாசிபிளாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராமுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பாடிக்கு வந்து அலோவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டே இருக்குங்காட்டி சரி ஓகே இவன் வந்து ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசில் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி அலோவ் பண்ணும்.
ஸோ இது சிம்பிளான விஷயம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்தியன் ஜெனட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மசில் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் வந்து ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் மேலே எடுக்கிறது. இன்னொரு விஷயம் வாரத்துக்கு ஒரு மசிலை 3 டைம் ட்ரெயின் பண்ணுறது. அது வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது எதனாலன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னால தான் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட மசில் பில்டிங்கும் நல்லாயிருக்கும், உங்கள் ப்ரோக்ரஸும் நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லா ஸ்ப்ளிட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த புஷ் புல் லெக்கு, இந்த ஃபுல் பாடி, இந்த பவர் லிஃப்டிங் ஸ்டைலு, அப்புறம் ஏகப்பட்ட ஸ்ப்ளிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்போ வந்து என்னோடய ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஒரு வாரத்துக்கு என்னோடய மசிலை ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் பண்ணும்போது மட்டும்தான் என்னோடய ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜெனட்டிக் ஏற்ற மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனோ டயட் பிளானையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக உங்களோட மசில் வந்து பில்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்தியன் ஜெனட்டிக்ஸ் இருந்துச்சு இப்படி பார்க்குறீங்கன்னா இந்தியன் ஜெனட்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு 3 டைம் உங்களோட மசிலை ட்ரெயின் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு 100 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். இப்படி பண்ணினாலே போதும், உங்களோட மசில் growth நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஹோம்லேயே ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட மசிலை பில்ட் பண்ணணுன்ட்டு ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன கற்றுக்குவீங்கன்னா ஹோம்லேயே ஒர்க் அவுட் பண்ணி எப்படி மசில் பில்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணும், என்ன மாதிரி ரெக்கவரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுன்ட்டு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது, நான் ஏன் பே பண்ணி இந்த கோர்ஸை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஃப்ரீ கண்டென்ட் எடுத்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ருட்டீனு டயட் பிளான்லாம் வச்சுக்கணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ருட்டீன் இருக்கும். ஒரு ஜீனுக்கு இருக்கிறவன் ஒரு ருட்டீன் சொல்லியிருப்பான். எனக்கு இது ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக வேணும், இந்த கோர்ஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வேறு எந்த விஷயத்தை பற்றியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் நிறைய ஒர்க் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோர்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டாப்பாக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ப்ரோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த இந்தியன் ஜீன் தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு நீங்கள் ஒரு மசிலை 3 டைம் ட்ரெயின் பண்ணுறீங்களா, ஒரு நாளைக்கு 100 கிராம் ப்ரோட்டீனுக்கு மேலே எடுக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மசில் பில்டிங்கை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் ப்ரோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ, பை ப்ரோ.